இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்பிள கை கொடுங்க, வாழ்த்துக்கள். இந்த தேவகியவே எதிர்த்து பேசுறாளா? உன் அக்கா இன்னும் எத்தனை நாள் இங்க வாழ்ந்துட முடியும்னு பாக்குறேன். கூடிய சீக்கிரமே அவளை வாழா வெட்டியா உன் வீட்டுக்கு அனுப்புறேனா இல்லையான்னு பாருடி. இந்து ரொம்ப சந்தோஷமா. சரிங்கப்பா, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அட என்னம்மா நீ, மாப்பிள்ளை வேற வந்திருக்காரு. இந்த நேரத்துல நான் போய் ரெஸ்ட் எடுத்தா நல்லாவா இருக்கும்? அப்புறம் நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க, சரியா? நான் உங்க 2 பேருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேம்மா. அப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க கிளம்புறோம். அப்புறம் அப்பா, நீங்க ஒழுங்கா சாப்பிடுங்க, மாத்திரையை ஒழுங்கா போடுங்க. ஏதாவது இருந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் செல்வி கிட்டையும் உங்களை அடிக்கடி வந்து பார்க்க சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சரியாயிடுமா? மாமா நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. அப்பா அதான் அவரே சொல்லிட்டாருல, போங்கப்பா போய் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா, சரி நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி. என்னாச்சு? பார்த்தா தானே தெரியும். என்ன மெக்கானிக் சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா? வண்டியில பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. பெட்ரோல் போட்டாதான் வண்டி நகரும். உன்னை நம்பி வந்தம் பாரு, என்ன சொல்லணும்? ரொம்ப அவசரப்பட்டோமோ? என்ன கஷ்டமா இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பொறுமையா தள்ளிக்கிட்டு போறேன், வேற ஒண்ணும் இல்ல. பாக்குறதா? சரி தள்ளு. ஈஸியா தள்ளிடலான்னு பார்த்தா வெயிட்டா இருக்காளே. பார்க்கறதுக்கு தான் 30 கிலோ மாதிரி இருக்கா, ஆனா பைக்கை விட டபுள் வெயிட்டா இருப்பா போல இருக்கு. அவ்வளவு வெயிட் எல்லாம் இல்ல, ஒரு 50 கிலோ இருப்பேன், அவ்வளவுதான். கெட்டுடுச்சா? எவ்வளவு வெயிட் இருக்கும்னு வார்த்தையை விட்டுட்டியாடா, இது தேவையா? கொஞ்சம் நிதானமா இருந்துருக்கலாம். என்னடா என்ன வேணும்? அண்ணே எனக்கு சம்பளம் கொடுங்க அண்ணே. வேலை பார்த்ததுக்கு சம்பளமா? ஏண்டா அண்ணா நான் அடிக்காதீங்க அண்ணா. அண்ணா நான் தெரியாம கேட்டேன். என் கூட கடையில வேலைக்கு வச்சுக்கிட்டு 3 வேளை சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம். இதுல நீ கடையில வேலை பார்த்ததுக்கு சம்பளம் வேற கேட்பியா? அனாத நாயே, ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடு. சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிற? யாரும் இல்லாத அனாத பையனை நினைச்சு கை வச்சுட்டேன் தம்பி. கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னா விட்டுருங்க. இப்படிதான் போட்டு அடிப்பியா? தம்பி என்ன மன்னிச்சிருங்க தம்பி.
ஒழுங்கு மரியாதையா அந்த பையனுக்கு கொடுக்க வேண்டிய காசு எடுத்து வை. சரிங்க தம்பி. நான் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பையன் மேல கை வச்சேன்னு தெரிஞ்சது, அப்படிலாம் எதுவும் நடக்காது தம்பி. பணத்தை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. டேய் தம்பி, உன் வீடு எங்கடா இருக்கு? அவரை சொன்ன மாதிரி நான் ஒரு அண்ணாத பையனை, எனக்கு ஒன்றும் யாரும் இல்லை. நான் ரோட்டோரமா தங்கி இருக்கேன். இந்த கடையில வேலை செஞ்சு கிடைக்கிற வச்சு நான் சாப்பிடுவேன். சரி நான் வரேன்னு. நான் ஒரு அண்ணாத பையனை, எனக்கு ஒன்றும் யாரும் இல்லை. என்னடா பசிக்குதா? காசு வச்சிருக்கியா? ஏ போடா, காலங்காத்தால வந்துட்டான் கழுத்து இருக்கு அனாத பையன். என்னடா முறைக்கிற? போடா போ, வந்துட்டானுங்க. என்னடா முறைக்கிற? போடா, வரவும் போறவனுக்கெல்லாம் ஆக்கி போறதுக்கு நான் என்ன அனாத ஆசிரமா வச்சிருக்கேன்? வந்துட்டானுங்க.